தொழில்ல இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது? 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அப்போ தொழிலுக்காக நீங்க வாங்கக்கூடிய கடன்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ தொழில்ல இன்வெஸ்ட் பண்றது சரி, ஒர்க் பிளேஸ்ல நான் இன்டீரியர்ஸ் பண்றேன். இல்ல புது கார் வாங்குறேன். 4 பேர நான் மீட் பண்ண போறேன். இந்த கார்ல போனா எனக்கு கொஞ்சம் நல்லாருக்கும். இந்த மாரி அத்தியாவசியமான பொருட்களுக்கு நீங்க கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சுக்கணும். தொழில்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது நல்ல விஷயம் தான். தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? அதுல வந்து ரொம்ப கவனமா இருந்துக்க வேண்டியது நல்லது. 6ஆம் இடம் ரொம்ப வலுப்பெற்றிருக்கிறதுனால பிஸ்னஸ் டீலிங் பண்ணக்கூடிய நபர்கள், உங்க பிஸ்னஸ்ல கூட இருக்கிறாங்க, உங்க பார்ட்னர் அல்லது உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள், இவங்க எல்லார்ட்டயுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பா பணப்புழக்கம் அப்படிங்கிறத வச்சு நீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா, பணம் யாருடைய மிஸ்டேக் மூலமாவது வெளிய போயிட்டு பழி உங்க மேல விழுறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத பிஸ்னஸ் பிளேஸ்ல கும்பம் ரொம்பவே நல்லபடியா பண்ணிக்கணும். மஞ்சள் நிறத்துல உள்ள பொருட்கள உங்க பிஸ்னஸ் பிளேஸ்ல நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அது ரொம்ப நல்லது. குருவுடைய நிறம் மஞ்சள். 6ஆம் இடத்துல குரு உச்சமா வேற இருக்கிறாரு. ஸோ மஞ்சள் நிறத்துல ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கு, இல்ல மஞ்சளா தான் இருக்குன்னா, அத கொஞ்சம் டெம்பரவரியாவாவது ஏதாவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்க பார்க்கறது ரொம்ப நல்லது.